வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மொபைல் மூலமாக ஆன்லைனில் மின் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு அவசரமான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். செல்போன்களில் வருகின்ற லிங்க் மூலம் மின் கட்டணத்தை செலுத்தும் பொதுமக்கள் பணத்தை இழக்கக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மின்சார வாரியம் அவசர அறிவிப்பாகவே இதை சொல்லியிருக்காங்க. மக்களே, டான்ஜெட்கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மின் பயனாளர்கள் மற்றும் மின் கட்டணம் செலுத்துபவர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் முக்கிய அறிவுறுத்தல்களை மின்சார வாரியம் சொல்லி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்போன்களில் வரும் போலியான லிங்க் மூலம் மின் கட்டணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மின் கட்டணம் தொடர்பாக போலியான SMS இணையதளங்களில் உலா வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மின்சார வாரியத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா, செல்போன்களில் மின் கட்டணம் தொடர்பான போலியான SMS வருவது அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய கரண்ட் சர்வீஸுக்கு இவ்வளவு சார்ஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலியான SMSும், அதோடு அந்த EB பில்லை கட்டுவதற்காக ஒரு லிங்கையும் கொடுக்கறாங்க. அந்த லிங்கை தொடுவதன் மூலமாக உங்களுடைய அக்கவுண்டில் இருக்கக்கூடிய பணம் திருடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இணையதளத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்யக்கூடாது. அந்த எண்ணுக்கு நீங்க அழைப்பும் விடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இன்று இரவு மின்சார சேவை துண்டிக்கப்படும் என்றும், கட்டணம் நீங்க செலுத்தி இருந்தாலும் அபராதத்தை தவிர்க்க வாட்ஸ்அப் செயலியில் போலியான லிங்குகள் வழியாக ஒரு குறிப்பிட்ட கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுதல் போன்ற ஏமாற்று செயல்களின் வாயிலாக நுகர்வோரின் வங்கி கணக்கிலிருந்து பண மோசடிகள் நடைபெற்று வருகிறது. ஆகையால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று வரும் மோசடி குறுஞ்செய்திகளை புறக்கணித்து விழிப்புணர்வோடு இருக்கும்படி நுகர்வோர்களுக்கு டான்ஜெட்கோவின் பணிவான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக டான்ஜெட்கோ அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் மின் கட்டணம் செலுத்த தெரியாத எண்களோ அல்லது இணையதளத்திலிருந்து வரக்கூடிய லிங்குகளோ இருந்தால் அவற்றை எல்லாம் தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வாரியத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் அல்லது மொபைல் செயலியின் மூலம் மட்டுமே நீங்கள் கரண்ட் பில்களை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த பதிவில் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு TNEB மொபைல் செயலி மற்றும் இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல முடிவு பெறாத மற்றும் தாமதமான பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. டான்ஜெட்கோவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இன்னொரு பதிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கான சிறந்த சேவையை பெறுவதற்கு மின் இணைப்பு விண்ணப்பிக்கும் போது கணினி மையம் அல்லது முகவர்களின் மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டாம் எனவும், நீங்கள் புதிதாக EB சர்வீஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் தற்போது நிலையை தெரிந்து கொள்ள பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு மட்டுமே குறுஞ்செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வீடுகளுக்கு வரக்கூடிய மின்சார கட்டண நிலுவைத் தொகையை மின்வாரிய அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக சரிபார்க்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. அதற்காக இலவச தொலைபேசி எண்ணையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, எந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.